என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாயானவள் உன் கண்ணில் படுவேன். அப்படி இந்த வராகி உன் கண்ணில் பட்டு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் குழந்தையே, கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். அந்த மாற்றம் என் பிள்ளை பல நாட்களாக கேட்ட மாற்றமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது என்னிடத்தில் நீ வேண்டி நிற்கின்ற மாற்றமாக இருக்கலாம். இந்த மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை காலமும் நீ உன் வாழ்க்கையை தவமாக்கி காத்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தை நான் உன் கைகளில் தருகின்றேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் அதிசயங்களும் அற்புதங்களும் சட்டென்று எதிர்பார்க்காத நொடியில் நடந்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். இதை நடத்தி காட்டுகின்ற திறமை உன் வராகி எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே, நடக்கவிருப்பது என்னவென்பதனை உன்னால் சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கப் போகின்றது. பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறியது என்று சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். எல்லா மாற்றங்களும் உனக்கு நடந்தே தீரும். இது காலத்தினுடைய கட்டாயம். உன் வாழ்க்கையில் இந்த நொடி இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்து விட்டது என்றால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, மனமகிழ்ந்து உனக்கு வராகி இது போன்ற நல்ல நாட்களில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ சந்தேகப்படாமல் மனமகிழ்ச்சியோடு அதனை கேள். மாற்றங்கள் வருகிறதோ இல்லையோ, திருப்பங்கள் நடக்கிறதோ இல்லையோ, இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற இந்த நொடியாவது நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட வேண்டும். சந்தோஷத்தை தேடி அலைகின்ற நீ அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் எதை நோக்கி உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதோ அதை நோக்கிய பயணத்தில் என் பிள்ளை உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும். எது உன் வாழ்க்கையாக மாறும் என்று நீ நம்புகின்றாயோ அதை பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனைகள் கொண்ட உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையாகவே நடக்கும். என் பிள்ளையே, எதிர்மறையாக சிந்தித்தால் நடக்கவிருக்கின்ற நல்லது கூட எதிர்மறையாக திரும்பி சென்றுவிடும். நீ ஆசைப்பட்டதும் கிடைக்க பெறாமல் வாழ்க்கையில் உனக்கானதும் உன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடும். எல்லா நேரத்திலும் எல்லா நாட்களிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. அதற்கு உன்னுடைய மனது எப்பொழுதும் நல்ல சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் எப்பொழுதாவதுதான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். அம்மா நடத்தி தருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஒன்றுதான். என் பிள்ளைக்கு இது தேவைதானா? என் குழந்தை உண்மையில் இதை வாழ்க்கையில் உறுதியான மாற்றங்களோடு எதிர்பார்க்கின்றதா? என் பிள்ளைக்கு இது கிடைத்தால் என் குழந்தை இதனை பத்திரமாக பார்த்து கொள்ளுமா? என் பிள்ளை நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தனக்கு கிடைப்பது பொக்கிஷம் என்று எண்ணி வாழ்க்கையை நடத்துமா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்த அம்மா உன் கைகளில் அதனை கொடுப்பேன். ஏனென்றால் என் பிள்ளை ஏற்கனவே சில அனுபவங்களை எனக்கு கொடுத்திருக்கின்றாய். அது எப்படிப்பட்ட அனுபவங்கள் என்றால், நீ ஒரு விஷயத்தை வேண்டும் என்று அடமுடித்து கேட்டு விட்ட பிறகு, அதை அம்மா உனக்கு கொடுத்தும் விட்ட பிறகு, ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் கஷ்டங்கள் அதிலிருந்து உனக்கு வருகிறது என்றால், அம்மா நான் தான் சிறு பிள்ளை, ஏதோ தெரியாமல் உன்னிடத்தில் கேட்டுவிட்டேன், நீ முற்றும் உணர்ந்தவள் அல்லவா,
உனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியுமல்லவா? அப்படி இருந்தும் இந்த விஷயம் எனக்கு சரிவராது என்று தெரிந்த பிறகும் நீ எனக்கு இதை கொடுத்திருக்கலாமா? இன்று நான் கஷ்டப்படுகின்றேனே என்று என் பிள்ளை நீ சொல்வாய். அன்று இந்த விஷயம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னை நீ இனிமேல் பார்க்கவே முடியாது. நீ எல்லாம் ஒரு தெய்வமா? நீ கல்லாக நிற்கின்றாயே என்று என்னை பார்த்து பல கேள்விகளை கேட்பாய். இப்படி உன் வாழ்க்கையில் நேரத்திற்கு தகுந்தாற் போல நீ மனதை மாற்றிக்கொள்வாய். அதனால்தான் இந்த அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கு தருவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கின்றேன். ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து விட்ட பிறகுதான் அதை உனக்கு தருகின்றேன். அப்படி நான் தரும் பொழுது தாமதமாவது உறுதிதானே? அது உன் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு தாமதம் நிச்சயமாக ஆகத்தானே செய்யும் என் பிள்ளையே. அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு அம்மா தருவதை சந்தோஷமாக நீ பெற்றுக்கொள். ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டால் மிகவும் சந்தோஷம். ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு தெளிவானதை கொடுக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு என்ன வேண்டும் என்கின்ற தெளிவான மனநிலை உனக்கு இருக்கின்றதோ, அப்பொழுது வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுத்து விட்டாள் என்பதனை நீ உறுதியாக நம்பலாம். என் பிள்ளை, நீ எதை பெறுவதாக இருந்தாலும் உறுதியாக பெற்றுக்கொள். எதை வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் உறுதியாக முடிவெடு. எப்பொழுதுமே அங்கும் இங்குமாக மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்காதே. ஒரு தடவை மனது அலைபாய்ந்து விட்டால் அதோடு மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எதுவுமே சரியாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நடக்கின்ற விஷயங்களை தெளிவாக நீ புரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை நீ தடம் தவறி சென்று விட்டாலோ, தவறான முடிவுகளை எடுத்து விட்டாலோ, அது மேலும் உனக்கு மிக பெரிய பாதிப்பை ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்து விடும். நீ எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் அல்லவா? அதனால் நான் எதுவென்றாலும் உனக்கு பார்த்துதான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா தருவது எல்லாம் நமக்கு நல்லது என்பதனை புரிந்து கொண்டு பெறுகின்ற அனைத்தையும் சந்தோஷமாக வாழ்க்கையில் பத்திரமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த தாயானவள் நான் உனக்கு தருகின்றேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களினால் எல்லாவற்றிலும் இருந்து பின்வாங்குகின்ற மனநிலைக்கு ஒரு நாளும் வந்து விடாதே. எது வேண்டும் என்று உறுதியான முடிவெடுத்து கொண்டாலும் அதனால் உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை இந்த அம்மா உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகியின் அன்பினை பெற்றிருக்கின்றாய். இதன் பிறகும் உனக்கு எதை பற்றிய கவலை? எல்லாமே உனக்கு ஒரு நாள் நல்லபடியாக மாற்றத்தை காணும். எல்லாமே நீ நினைத்ததை விட அதிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என்று நம்புகின்றாயோ, அப்பொழுதெல்லாம் அடுத்த நிமிடத்திலேயே உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும். நான் சொன்னது போல உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வந்து தீரும். அந்த நல்ல செய்தி உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயம் கிடைக்கும் என்பதற்கான உறுதி வாக்கினை தருவதற்கான ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தில் இருந்த உனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற தெளிவினை நான் கொடுக்கின்றேன். கிடைக்கும் என்றால் அதை நோக்கி பயணித்து கொண்டிரு. கிடைக்காது என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு அறிகுறிகள் தோன்றினால் அதோடு அதனை நிறுத்திவிடு. நிச்சயமாக என் குழந்தைக்கு அதை விட நல்ல விஷயம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றத்தை தர வந்த இந்த வராகி வாக்கினை இது நேரம் வரை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அதிசயம் ஒன்றை நான் நடத்தியே தீருவேன்.
என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.